வணக்கம். தமிழ் செய்திகள். சூலூரில் மின்கட்டண உயர்வால் நலிவடையும் நாற்பாலைகள் உடனடியாக மின்கட்டணத்தை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சூலூர் அருகே பாப்பம்பட்டி பிரிவில் இந்திய ஸ்பின்னிங் நூற்பாலை உரிமையாளர் சங்கம் சார்பில் 17வது ஆண்டு பேரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு விவசாயிகளிடம் இருந்து வாங்கி விற்கும் பஞ்சுகள் உண்டான வட்டி விகிதம் 12% வட்டியில் இருந்து 7% வட்டியாக மாற்ற வேண்டுமென வலியுறுத்தினர். இதற்கு ஜி. சுப்பிரமணியம், பி. பிரபு, சண்முகம், எஸ். பார்த்திபன் உள்ளிட்டோர் அனைவரையும் வரவேற்றனர். சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் தந்தையை கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்த இளைய மகளை போலீசார் கைது செய்தனர். கருமத்தம்பட்டி அருகே செம்மண்டம்பாளையம் பகுதியில் அனந்தபுரம் என்னும் ஊரில் சென்னிமலை கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார். இந்நிலையில் சென்னிமலை கவுண்டர் தனது இளைய மகனான ஆறுசாமியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் சென்னிமலை கவுண்டருக்கு சொந்தமாக விவசாய நிலமும் மற்றும் வீடும் உள்ளது. இதை மகன்கள் மற்றும் மகளுக்கு பிரிப்பதில் சமீபத்தில் சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது தந்தை துரோகம் இழைத்துவிட்டதாக எண்ணிய இளைய மகன் ஆறுசாமி தனது தந்தை சென்னிமலை கவுண்டரை கழுத்து நெரித்து கொலை செய்துள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து ஆறுசாமியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 2024ஆம் ஆண்டு சாரல் விழாவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் சாரல் விழா நடைபெறுகிறது. இந்த சாரல் விழாவை ஆட்சியர் சஜீவனா இன்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பின்னர் சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. விழாவை முன்னிட்டு தேனி, உத்தமபாளையம் மற்றும் கம்பம் பகுதியில் இருந்து சுருளி அருவிக்கு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மதியம் முதலே சுமார் 2 மணி நேரமாக தொடர்மழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து தற்போதும் சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். கோவையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோஸில் உள்ள தாமஸ் பார்க்கில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தூய்மையை வலியுறுத்தி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் மனித சங்கிலி, மௌன நாடகம் மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சென்னை, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் மண்டல இயக்குநர் முனைவர் சி. சாமுவேல் செல்லையா, பாரதியார் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். அண்ணாதுரை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறிய ஆட்சியர் அழகுமீனா கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார். குமரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் குமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது பற்றி பொது தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் நாகர்கோவிலின் பெண்கள் கிறித்தவ கல்லூரி பகுதிகளில் உள்ள கடைகளில் பார்வையிட்ட அவர் புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்று கடையில் இருந்தவர்களிடம் அறிவுரை வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 108 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.24 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ப. மாணிக்கம் தாகூர் வழங்கினார். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் சார்பில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் மூலம் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி. ப. ஜெயசீலன் தலைமையில் 108 பயனாளிகளுக்கு ரூபாய் 10.24 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் ப. மாணிக்கம் தாகூர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அகமது சாஹிர், பசீர், அகமது ஃபைஸ் அகமது, ஆனந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பை கலந்து வழங்கிய விவகாரத்தில் மாட்டுக் கொழுப்பை கலந்த குடும்பம் பஸ்மாக வேண்டும் என இந்த முன்னணி தேங்காயை உடைத்து போராட்டம் நடத்தினர். ஆந்திர மாநிலத்தில் தேனி தெற்கு இந்து முன்னணி சார்பாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பை கலந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும்
அதன் விதமாக இந்து முன்னணி சார்பாக கையில் தேங்காயுடன் ஊர்வலமாக வந்து ஆஞ்சநேயர் கோவிலின் முன்பாக தேங்காய் உடைத்து போராட்டம் நடத்தினர். மாட்டுக் கொழுப்பை லட்டில் கலந்தவர்கள் குடும்பம் பஸ்மமாக வேண்டும் என கோஷங்கள் வழங்கி வந்தன. இந்த போராட்டத்தில் தேனி தெற்கு மாவட்ட இந்து முன்னணி மற்றும் நகர பேரூர் கழக உறுப்பினர்கள் இந்த தேங்காயை உடைக்கும் போராட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பலர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் முன்பகை காரணமாக குடிபோதையில் கொடூர ஆயுதங்களால் தாக்க முற்பட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் முன்பகை காரணமாக கொடூர ஆயுதங்களால் குடிபோதையில் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்களை வால்பாறை காவல்துறை கைது செய்தது. இதில் கல்லூரி மாணவர் வெற்றிவேல் அளித்த புகாரின் பேரில் அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்ட வால்பாறை காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அங்கு சுற்றித் திரிந்த 3 வாலிபர்களை சுற்றி வளைத்து பிடித்து உடனடியாக வால்பாறை காவல்துறையவர்கள் 3வரையும் காவல் நிலையத்தில் இருந்து அழைத்து வந்து விசாரணை மற்றும் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். ராசிபுரம் முத்தாயம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃபிக்ஷர் ஷோ 2024 கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வனேந்திரா குழுமத்தின் முத்தாயம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப துறைகளின் சார்பில் ஃபிக்ஷர் ஷோ 2024 எனும் தலைப்பிலான விழாவானது கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தனிநபர் மற்றும் குழு நடனம், பாடல் மற்றும் குறும்படம் முதலான மேடை போட்டிகளும், குறியீட்டு பிழைத்திருத்தம், வலைத்தள வடிவமைப்பு, லோகோ உருவாக்கம், வீடியோ உருவாக்கம், மெஹந்தி, முகம் மற்றும் நக ஓவியம், நெருப்பில்லாமல் சமைத்தல் முதலான மேடை அல்லாத போட்டிகளும் என 21 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன. இவ்விழாவிற்கு சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து 40க்கும் மேற்பட்ட கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர். ராசிபுரம் பகுதியில் தொடர்ந்து பொதுமக்களை கலைத்து வரும் வெறிநாய்களை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள வேலம்பாளையம் கிராம பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் வெறிநாய்கள் பொதுமக்களை கடித்து வருவதாகவும் கடந்த 2 நாட்களில் 10க்கும் மேற்பட்டவர்களை வெறிநாய்கள் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிகாரிகள் வெறிநாய்களை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் கொள்ளையின் ஸ்வாந்தின் உடலை வாங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஸ்வாந்தின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஸ்வாந்தின் உறவினர்கள் அவரது உடலை விமானம் மூலமே கொண்டு செல்ல வேண்டும் என தெரிவித்துவிட்டனர். இதனையடுத்து நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ஜோஷி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதனால் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஸ்வாந்தின் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்ல தாமதம் ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பெருமாள் கோவிலில் நடந்த பக்தர்களை மாடு தாண்டும் வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொன் வரதராஜா பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். இந்நிலையில் இந்த ஆண்டு மாடு தாண்டும் நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பெரும்பாலான குலதெய்வமாக கொண்ட 300க்கும் மேற்பட்டோர் கோவிலுக்கு வந்தனர். ராசிபுரம் கிணற்றில் குளிக்க சென்ற கட்டிட தொழிலாளி 1 மணி நேர போராட்டத்துக்கு பின்பு தீயணைப்பு துறையினர்களால் பிணமாக மீட்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ். இவருக்கு ஜீவா என்ற ஒரு மகனும் தேவி சீதா என்ற 2 மகளும் உள்ளனர். இந்நிலையில் செல்வராஜ் மதுபோதையிலேயே கிணற்றில் குளிக்க சென்றுள்ளார். கிணற்றில் குதித்து வெகு நேரமாகியும் மேலே வராததால் சந்தேகமடைந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் மூழ்கியவரை 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பிணமாக மீட்டனர். ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகாவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே ஊளையூர்கடை வீதியில் வைக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேனரை அகற்றி ஆண்டிமடம் போலீசாரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் மாவட்ட செயலாளர் கதிர்விளவன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிராளன், காவல் ஆய்வாளர் ராஜா மற்றும் காவல் துணை ஆய்வாளர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் மறியலில் ஈடுபட்ட 53 பேரையும் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் சிறை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. குழித்துறையில் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் என தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார்.
திடீர் மழையினால் இத்தொழில் பாதிக்கப்பட்டு வரும் தொழிலாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக குழித்துறை, அருமனை, களியல், திங்கள் சந்தை, கண்டன்விளை, தோவாளை மற்றும் கோட்டாறு போன்ற இடங்களில் மழையின் முன்னேற்பாடுகளை முன்னரே இவர்கள் செய்ததால் இத்தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் சாதாரண மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் என தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். கோவையில் நடைபெற்ற ஒளியலாட்டம் அரங்கேற்றத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கானோர் வண்ண ஆடைகளுடன் பம்பை இசைக்கு ஏற்ப உற்சாக நடனம் ஆடி அசத்தினர். கோவையை சேர்ந்த சிம்மக்குரல் கலைக்குழு சார்பில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், வள்ளி கும்மியாட்டம், காவடி ஆட்டம் ஆகிய கலைகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயிற்சி பெற்ற கலைஞர்களின் அரங்கேற்ற விழா விளாங்குறிச்சி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது. திறந்த வெளி மைதானத்தில் காளைகளுடன் பாரம்பரிய கலைகள் குறித்து இளைய தலைமுறைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. கோவையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் சிறப்பு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தனியார் மருத்துவமனை சார்பில் சிறப்பு நடைபயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாறிக்கொண்டு வரும் வாழ்க்கை பழக்க வழக்கங்களை காரணமாக இதய நோய் ஏற்பட்டு மக்கள் உயிரிழக்கிறார்கள். இதயத்தை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காக நிறைய பழக்க வழக்கங்களை மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் என தெரிவித்தார். கோவையில் GKNM மருத்துவமனை சார்பில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட் மாரத்தான் மாநகர காவல் துணை ஆணையர் பங்கேற்றார். கோவையில் GKNM மருத்துவமனை சார்பில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் மாரத்தான் மாநகர காவல் துணை ஆணையர் பங்கேற்றார். இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல் துணை ஆணையர் சரவணகுமார், GKNM மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி, வேலுச்சாமி ஆகியோர் கொடியசைத்து மாரத்தான் ஓட்டத்தினை துவக்கி வைத்தனர். 3 வெவ்வேறு பிரிவுகளில் இந்த மாரத்தான் நடைபெற்றது. மேலும் 10 கிலோமீட்டர் பிரிவில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். இதில் 5 மற்றும் 10 கிலோமீட்டர் பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு தொகை ரூபாய் 75,000 வழங்கப்பட்டது. சிவகங்கையிலே மிக்கேல்பட்டினம் புனித மிக்கேல் ஆதிதூதர் தேர்பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவகங்கை அருகே மிக்கேல்பட்டினம் புனித மிக்கேல் அதிதூதர் திருவிழா கடந்த 20ஆம் தேதி அருள் திரு சேவியர் அந்தோணி அவர்களால் கொடியேற்றப்பட்டது. விழா நாட்களில் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு புனித மிக்கேல் அதிதூதரின் கொடிபவனியும் தொடர்ந்து நவநாள் திருப்பள்ளியும் மறையையும் நடைபெற்றன. தொடர்ந்து புனித மைக்கேல் அதிதூதர், புனித அன்னை மேரி மற்றும் இயேசுவின் சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வைத்து தேர்பவனி துவங்கியது. ஆலயத்தில் இருந்து தேரோடும் 4 வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. சேலம் காவேரி மருத்துவமனையில் உலக இதய தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் காவேரி மருத்துவமனையில் உலக இதய தினத்தை ஒட்டி மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் 10 கிலோமீட்டர் ஓட்டமானது சேலம் காந்தி மைதானத்தில் தொடங்கி ஏற்காடு, கோரிமேடு, அடிவாரம் வரை சென்று அஸ்தம்பட்டி வழியாக சாரதா காலேஜ் ரோடு, 4 ரோடு வழியில் காந்தி மைதானத்தை வந்தடைந்தது. இதில் சேலம் மருத்துவமனை இயக்குநர் செல்வம், மருத்துவர் சுந்தராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இலங்கை கடற்படையினர்களால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று மாலை சுமார் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் 1000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுமார் 20 படகுகளின் விலைகளை அறுத்து வீசி எறிந்துள்ளனர். மேலும் 2 படகுகளையும் 17 மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். இது மீனவர் மத்தியில் அச்சத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே உள்ள தரவைக்குளத்தில் இருந்து 2 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் இலங்கை எல்லைக்குள் நுழைந்ததாக கூறி கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களும் கல்பேட்டி மீன்வளத்துறையினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் 22 பேரை மீட்க மத்திய மாநில அரசிடம் தரவைக்குளம் மீனவ மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தூத்துக்குடி பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2வது சனி சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி வைகுண்டவதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் அதிகாலையில் கோபூஜை மற்றும் விஸ்வரூப தரிசனம் நடந்து பின்னர் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது.
பெருமாள் குருவாயூரான அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகையை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி வழங்கினார். திண்டுக்கல்லில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகையை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி வழங்கினார். இதில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற 708 வீரர் வீராங்கனைகளுக்கு 51.24 லட்சம் மதிப்பிலான பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி வழங்கினார். இவ்விழாவில் சச்சிதானந்தம், மேயர் இளமதி, ஜோதி பிரகாஷ், சிவா, சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தூய என்ஜாசியார் மேல்நிலைப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாம் மாப்பிள்ளையூரானை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆரோக்கியபுரத்தில் நடைபெறுகிறது. தூத்துக்குடி தூய என்ஜாசியார் மேல்நிலைப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாம் மாப்பிள்ளையூரானை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆரோக்கியபுரத்தில் நடைபெறுகிறது. இம்முகாம் தலைவர் ஜேசு அந்தோணி தலைமையில் ஊர் நிர்வாகி ஆரோக்கியராஜ் முன்னிலையில் முகாம் தொடங்கியது. இதில் திட்ட அலுவலர்கள் மரிய தாமஸ், நளினி, அற்புத செல்வி, மிக்கேல், உவேதிசியார், சிலுவை அந்தோணி, மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் வாகன ஓட்டுநர்களுக்கு இருதய பரிசோதனை மிக மிக அவசியம் என இருதய நோய் நிபுணர் டாக்டர் மாதவன் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் வாகன ஓட்டுநர்களுக்கு இருதய பரிசோதனை மிக மிக அவசியம் என இருதய நோய் நிபுணர் டாக்டர் மாதவன் பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், இதய நோய் நிபுணராக விழிப்புணர்வு அளிக்க வேண்டிய தார்மீக கடமை எனக்கு இருக்கிறது எனவும், மேலும் வாகன ஓட்டுநர்கள் மட்டுமல்லாது வாகன உரிமையாளர்களுக்கும் இதனை கவனத்தில் கொண்டு ஓட்டுநர்கள் மணி நேரத்திற்கு தகுந்த ஓய்வளித்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதய உடல்நல பரிசோதனைகள் மேற்கொண்டு முறையான மருத்துவ ஆலோசனைகளை பெற்று நலம் பெற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைய தினம் திடீர் கனமழை பெய்தது. இந்த மழையால் குமரி மாவட்ட ஆட்சியர் வளாக சாலை பகுதியிலே சிறுகுளம் போல காட்சியளித்தது. இந்த சிறிய மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்குகிறது என்றார். எந்த அளவிற்கு திட்டமிட்டு இந்த சாலையை பொறியாளர்கள் அமைத்திருப்பார்கள் என ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மழை வெள்ளம் தேங்கியதை பார்த்த மக்கள் கவலையை வெளிப்படுத்தினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர திராவிட முன்னேற்ற கழக சார்பில் உதயாநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை முன்னிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினர். தென்காசியில் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானதை கொண்டாடும் வகையில் செங்கோட்டை நகர திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினர்களால் 17 மீனவர்கள் கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் உறவினர்கள் ராமேஸ்வரம் மதுரை நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் மன்னாருக்கும் இடையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகுகளில் இருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து தற்போது விசாரணைக்காக இலங்கை தலைமன்னார் துறைக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மீனவர்களையும் படகையும் விடுவிக்க கோரி மீனவர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சங்க பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் வாக் ஃபார் ஹார்ட் விழிப்புணர்வு நடைபயணம் சிம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. சென்னை சிம்ஸ் மருத்துவமனை சார்பில் வாக் ஃபார் ஹார்ட் விழிப்புணர்வு நடைபயணம் சிம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நடைபயண நிகழ்ச்சியை திரைப்பட நடிகர் தினேஷ் மற்றும் மருத்துவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த வாக்கத்தாளர்களின் வெற்றியானது உலக இதய தினத்தை செயலுக்கு பயன்படுத்துவது என்ற கருப்பொருளுடன் இணைந்து சமூகத்தில் அர்த்தமுள்ள மாற்றங்களுக்கான விழிப்புணர்வை அளிக்கும் வகையில் செயல்படுவதை மீண்டும் நிரூபித்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த வாக்கத்தானில் டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியினை கட்சியினர்களோடு சேர்ந்து பார்த்தார். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள பாஜக நிர்வாகி வீட்டில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியினை கட்சியினர்களோடு சேர்ந்து பார்த்தார். இந்நிகழ்வின் போது கட்சியின் உறுப்பினராக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டைகளையும் அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பல இருக்கும் போதும்
உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருப்பது திமுகவில் உள்ள வாரிசு அரசியலை எடுத்துக்காட்டுவதாகவும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயத்தை மக்களிடம் தீவிரமாக பாஜக கொண்டு செல்லும் எனவும் தெரிவித்தார். சேலத்தில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவையொட்டி 1000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சேலத்தில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழாவையொட்டி 1000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவிற்கு அமைப்புகளின் நிர்வாகிகள் கௌதமன், ராஜா, சுகுமார் மற்றும் சபரிநாதன் மற்றும் ராகுல், இளைஞரணி நலன் விளையாட்டு மேம்பாட்டு விஜயலட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் எழுத்தாளர் அங்கதம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காமராஜரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கவிதை, பாட்டு, பேச்சு போட்டி என நடன போட்டிகளும் நடத்தப்பட்டன. செங்கல்பட்டில் பிரகாஷ் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியொட்டி மாபெரும் இரத்த தான முகாமில் இளைஞர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் அடுத்த அண்ணாநகர் பகுதியில் பிரகாஷ் அவர்களின் 23ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியொட்டி செங்கல்பட்டு சாய் மருத்துவமனை மற்றும் அனில் பிரபு இவர் தலைமையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சுற்று வட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதில் பெறப்பட்ட 50க்கும் மேற்பட்ட யூனிட் ரத்தம் செங்கல்பட்டு சாய் மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை சமூக சேவகர் அனில் பிரபு மற்றும் அவருடைய தம்பி கருப்பு என்கிற பிரேம்குமார் மற்றும் தங்கை லதா மற்றும் நண்பர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைவருக்கும் அறுசுவை உணவான பிரியாணி வழங்கப்பட்டது. சேலத்தில் தேசபிதா மகாத்மா காந்தி பிறந்தநாளை ஒட்டி மாநில அளவிலான ஓவிய மற்றும் கையெழுத்து போட்டிகள் நடைபெற்றன. சேலம் நம்பிக்கை வாசல் ட்ரஸ்ட் சார்பாக அழகோவியம் 2024 என்ற தலைப்பில் சிறப்பு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் சேலம் மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தங்களது முழு திறமைகளை வெளிப்படுத்தி போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் போட்டியில் பங்கேற்றனர். இந்த மாநில அளவிலான போட்டிகள் ஏற்பாடுகளை ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மோகன், சங்கர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பீடிப்பிள்ளை சுமங்கலி திருமண மண்டபத்தில் வைத்து நாயர் சேவா சமாஜம் கரையோகம் சார்பாக ஓணம் திருவிழாவும் குடும்ப சங்கமும் 2024 கோலாகலமாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பீடிப்பிள்ளை சுமங்கலி திருமண மண்டபத்தில் வைத்து நாயர் சேவா சமாஜம் கரையோகம் சார்பாக ஓணம் திருவிழாவும் குடும்ப சங்கமும் 2024 கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வு கூட்டு குடும்ப உறவு குறைத்து கொண்டே வரும் இக்காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் மேன்மையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதாகவும் இவ்விழா அமைந்திருக்கிறது. விழாவில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகளும் நலிவடைந்தோருக்கு உதவித்தொகையும் நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது. விழாவில் திரு ஸ்ரீகண்டன் நாயர் அவர்கள் நன்றி கூறினார். இவ்விழாவானது ஓண சத்யா எனும் மதி உணவோடு இனிதே நிறைவு பெற்றது. கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நவம்பர் 16ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், கட்சியின் உறுப்பினர்களை அதிக எண்ணிக்கையில் சேர்க்க வேண்டும், முஸ்லிம்களுக்கான 7% இடஒதுக்கீட்டை வலியுறுத்த வேண்டும், நீண்ட காலம் சிறையில் இருக்கும் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட விடங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட விடங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம் எரிவாயு சிலிண்டர்களை ஆபத்து ஏற்படும் வகையில் இருசக்கர வாகனங்களில் கொண்டு செல்லும் நபர்கள் மற்றும் எரிவாயு குடோன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய் அலுவலர் சாதனை குரல் எச்சரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமினை நகர்மன்ற உறுப்பினர் திருமதி ஃபரிதா நவாப் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை நகர்மன்ற தலைவர் திருமதி ஃபரிதா நவாப் துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் நகராட்சிக்கு உட்பட்ட 32 வார்டு பகுதிகளிலும் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் மட்டுமின்றி நகராட்சி அலுவலர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மட்டுமின்றி இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கினர்.
மேலும் இந்த இலவச மருத்துவ முகாமில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள விபி அகரம் கிராமத்தில் விஷவண்டு கடித்ததால் 15 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள விபி அகரம் கிராமத்தில் 100 நாள் வேளையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது மரத்தில் இருந்த விஷவண்டு 15 பேரை கடித்ததாக தெரிகிறது. இதில் பாதிக்கப்பட்டோர் முகம், கை, கால் வீங்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவல் அறிந்த சின்னசேலம் யூனியன் துணை சேர்மன் மணிமாறன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து மருத்துவர்களிடம் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய சிகிச்சை அளித்திட அவர் அறிவுறுத்தினார். தேனி மாவட்டத்தில் கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியை ரசித்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது எலிவால் அருவி. இந்நிலையில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் எலிவால் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள் மலை, சாமக்காடு, பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அருவிக்கு நீர்வரத்து துவங்கி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் தற்போது காலாண்டு தேர்வு விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் எரிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது கண்டு மகிழ்ச்சியடைவதோடு புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மாநில தலைவர் சீதாராமன் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு வேண்டிய பணப்பயன் மற்றும் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தின் போது தமிழகத்தில் சிறப்பாக கடந்த 41 மாதங்களாக நல்லாட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 70 வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 100% கூடுதலாக அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும், தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது. குன்றத்தூர் தனியார் மண்டபத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர் எஸ்.எம். சுந்தரராஜன், செந்தில்ராஜன், ஞா பிரேம்குமார், குன்றத்தூர் ரா அலெக்சாண்டர், நாமு ஞானப்பிரகாஷ், ஆதிகேசவன், படப்பை ஆர் மாரி, ராஜேந்திரன், நத்தம்பாக்கம் எஸ்.எம். முத்துராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட 351 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சா வழங்கினார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட 351 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சா வழங்கினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் அமுதா, தேவநாதன், வாசுதேவன், செல்வம், கவியரசு, கோபால், பெர்லினா, கார்த்திகேயன், சிவகுமார், முருகதாஸ், கிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி சின்னமுட்டம் அருகே படகு கட்டும் தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான புதிய விசைப்படகு ஒன்று தீப்பிடித்து முற்றிலுமாக எரிந்து நாசமானது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் உள்ளது. இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான விசைப்படகு கட்டும் தளம் ஒன்று உள்ளது. இதில் பிள்ளைத்தோப்பு பகுதியை சார்ந்த சுபாஷ் என்ற மீனவர் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான விசைப்படகு ஒன்றினை புதிதாக கட்டி வருகிறார். இதன் பணிகள் முழுவதும் முடிவடைந்து அடுத்த வாரம் கடலுக்கு செல்ல வேண்டிய நிலையில் இன்று காலை அந்த படகில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் காற்றின் வேகம் காரணமாக படகு முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.